எனக்கும் லவ் பண்ண ஆசைதான்ப்பா. பட் இந்த வீடியோ பார்க்குற பையன் ஓகே சொல்வானா? வீடியோ பார்க்குற பையன் ஓகே சொல்கிறானா இல்லையா அது மேட்ரு கிடையாதுங்க. ஏன் கந்தாட்ட ஆடுற ஒரு இடத்துல நிற்காம ஆடிக்கிட்டே இருக்காங்க அந்த அக்கா. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. ஏய் நாட்டி இன்டர்நெட்ல வியடான ஒரு வீடியோ அப்படி நீங்கள் தேடினீங்க அப்படி நீங்கள் ஒரு தமிழாக இருந்தீங்க அப்படி ஒரு வீடியோ தேடுறீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் யூ. எரிக்க விடலாமா? நீங்கள்லாம் அதை ஆல்ரெடி பார்த்துருவீங்க. பட் இதை ஃபுல்லாக பார்த்துட்டேன் அப்படின்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான்டா. எவனுக்காவது நெஞ்சில தைரியம் இருந்தா இதுல கை வைக்கல. ஏய் நாட்டி, நீ எவ்வளோ அழகுன்னு தெரியுமா? அவ்வளோ அழகு, அவ்வளோ. லவ் யூ. சீக்கிரம் வந்துடு, மிஸ் பண்ணுறேன். மிஸ் யூ. ரெடி ஆயிட்டேன். டேய் என்னடா புறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற? இதே அது கக்கூசில் உட்கார மாதிரி உட்காந்துருக்கீங்க. லவ் யூ. ஓகே, இதுக்கு முன்னாடியே அதை நிறைய தடவை பார்த்துருக்கேன். பட் ஸ்டார்டிங் கூட ஓகே ஏதோ ஃபன்னாக வச்சு உங்களை காண்டாக்கி கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இடையில லவ் யூ அப்படின்ட்டு ஒரு கிஸ்ஸு பண்ணார்ல, செத்துட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கும் முறுக்கு புளிதா? அது அப்படி பண்ணும்போது பேட் ஸ்மெல் வருதா? அப்போ இந்த ட்ரிங்கை குடிங்க. சாப்பிட்ட அப்புறம் குடிச்சு பாருங்கள், செம்ம ரிசல்ட் இருக்கும். ஸோ ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க, அது கூடவே ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க. ஓமத்தை நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை பிழிஞ்சிட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த ட்ரிங்க்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு குடிச்சு பாருங்கள். சரியான ரிசல்ட் இருக்குங்க. அந்த ஓமத்தை மென்று சாப்பிட்ருங்க, நல்லாவே ஒரு குட் ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் வார்ம் வாட்டர்லேயும் பண்ணலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணியா குடி. அப்படின்னா இதை குடிச்சு விட்டா நல்லா பர்ஃப்யூம் போட்ட மாதிரி ஸ்மெல் வரும்னு சொல்கிறீங்க. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ஓகே, இது நமக்கு தேவையில்ல, நம்புங்கடாடே, எனக்கு சத்தியமாக தேவையில்லடா அது. ஸோ நமக்கு தேவையில்ல அப்படின்னாலும் வெளியில் இருக்க யாருக்கோ நீ தானே. ஏய் பாத்தியா, ஒட்டு போற பாத்தியா? ஸோ யாருக்கோ தேவைப்படுது, உங்களை சுற்றி இருக்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஓகே இதை மச்சா இதையாவது குடிடாவும் கிட்டக்கு வர முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவனையும் ஷேர் பண்ணி விடுங்க. பட் எனக்கு தேவையில்ல, மறுபடியும் எனக்கு இந்த மாதிரி அனுப்பாது. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. பாரதி, நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே? நீ கண்ட புரட்சி பெண்கள் எங்கே? கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக நான் தேடுறேன். பட் ஃபெமினிஸ்ட் யாரையும் காணுமே, எங்கே போனீங்க? ஐயா உனக்கு வாக்குல சனி, பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். இவ்வளோ நாள் அந்த ஃபெமினிஸ்ட் அந்த பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கலாம் பேசி ஏதோ ஒரு சுதந்திரம் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுங்க அப்படின்ற மாதிரி வாங்கி கொடுத்தா இந்த அம்மா உட்காந்து இப்படி ரீல்ஸ் போட்டுட்ருக்கு. அதில் உங்களுக்கு பெருமை வேறு. அதில் பெரும் போகிறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. அது அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களோட ஒய்ஃப் அவங்களோட பர்சனல் விஷ் தான். பட் ஸ்டில் மற்றவங்க கேட்குறாங்க நீ ஏன் ஷார்ட் ட்ரெஸ் போடுறல அப்படின்ட்டு. பட் இவங்களே சொல்கிறாங்க நான் எனக்கு பிடிக்காதனால ஷார்ட் ட்ரெஸ் போடல அப்படின்றது வேற, என்னோட ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல அதனால நான் போடல அப்படின்றது வேற. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட ஒய்ஃப் ஷார்ட் ட்ரெஸ் போடக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஓகே, ஷார்ட் ட்ரெஸ் போட பிடிக்காத ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நீ ஷார்ட் ட்ரெஸ் போடுற பொண்ணை தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணை ஷார்ட் ட்ரெஸ் பண்ண போடக்கூடாது அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னா நீ தான முதல் குற்றவாளி. நீ வலுக்கட்டாமல் ஷார்ட் ட்ரெஸ் போடுற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஷார்ட் ட்ரெஸ் போட்டா ஐயோ ஷார்ட் ட்ரெஸ் போட்டா அப்படின்னு ஆடினா நாங்கள் என்ன பண்ண முடியும்? நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. தெரியும் நீ
இன்னைக்கு சரியான ஈசல் வேட்டைதாங்க. ஆனா எப்படி பிடிக்கிறதுன்னு தான் ஒண்ணுமே புரியாம போயிருச்சு. ஃபுல்லா பறந்துக்கிட்டு தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு இப்பெல்லாம் ஈசலை பத்தி தெரியும்னே தெரியலங்க. முன்னாடி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஈசல்ன்றது ஒரு பூச்சி மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் வறுத்து பொரியரிசி வெள்ளம்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. சின்ன வயசுல நல்லா சாப்பிட்டுருக்கேங்க. இப்ப பிடிக்காமலே போயிருச்சு. சரி பிடிச்சப்போ சாப்பிட்றவங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு பிடிக்க வந்துட்டோம். தண்ணி எல்லாத்தையும் ஒரு வாளியில வச்சுட்டு தண்ணிக்குள்ள போட்டுட்டோம்னா ஈசல் எதுவும் பறக்காதுங்க. அப்படியே தண்ணிக்குள்ள போய் செட்டில் ஆயிரும். இதுக்கு இதை போட்டு தேவையில்லாம கொள்றீங்க தானே நினைக்கிறீங்க. ஈசலோட ஆயுள் காலமே ஒரு நாள் தாங்க. ஒரு நாளே பிறந்து அன்னைக்கு நைட்டே இறந்து போயிரும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? நீங்களே சொல்கிறீங்க அதுக்கு ஒரு நாள் தான் ஆயுள் காலம் அப்படின்ட்டு. ஒரு நாள் கூட அதை நிம்மதியாக இருக்க விட்றீங்களா? வறுத்து தின்னு போடுறீங்களா? மனுஷனா நீ? ஓகே, வீராக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அவங்க சாப்பிடணும் அப்படின்றதுல நான் எப்போவுமே உறுதியாக இருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. பட் ஈசல் இஸ் டூ மச். இது டூ மச். இது டூ மச். எது டூ மச்? ஓகே, யாராவது சாப்பிட்றதீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சாட்டு. சிவா என்ன பண்றீங்க? பீயை தொட்டு எண்ணெயை அடிச்சுக்கிறேன் சார். அப்போதான் எனக்கு புத்தி வரும். என்னையாடா கொள்றீங்க? எனக்கு வர்ற கோவத்துக்கு ஏதாவது பண்ணிடலாமான்னு தோணும். நீங்க தான் அதா குசு விட்டுட்டு காணமாயிரீங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க குசு விட்டுட்டு மட்டும் விட்டுட்டாங்கன்னு சொல்றீங்க. அதாங்க இந்த குசு பிரச்சனையே பெரும் பிரச்சனைங்க. ஏன் நடக்குது? ஏன்னா நமக்கு சாப்பாடு வந்து சரியா ஜீரணமா ஆகுது. இல்லாட்டி உங்க உடம்புல நிறைய காத்து பிரச்சனை இருக்கு. அதனால உங்க வயிறு வந்து உப்பசமா இருக்குது. இல்ல அதனால உங்க உடம்பு வந்து ஏறிட்டு போகுது. என்னங்க செய்யுது? இதெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் ஒண்ணுதான். இது நம்ம குடிச்சாலே அந்த குசு பிரச்சனை வந்து தன்னாலே போயிடுவாங்க. மறுபடியும் சொல்றேன், உனக்கு வேணா நீ வாங்கிக்கோ, உன்னோட ஃப்ரெண்டுக்கு வேணா வாங்கி கொடு. என்ன யாருனே தெரியாது, எனக்கு என்ன தெரியல அனுப்புறீங்க நீங்க. மேல பாசம் வைக்கிறதுக்கு அண்ணே நான் என்ன தோல்ல கை போட்டுக்கறவா? போட்டுக்கோமா, நல்லா இருக்கும். என்னோ போல ஏங்க இந்த மனுஷன் அவருக்கு பிடிச்சது அவர் பண்ணிட்டு இருக்காரு, கியூட்டா தானே இருக்கு. அதே கமெண்ட்ல நிறைய பேர் நான் பாக்குறேன், நிறைய பேர் திட்டிட்டு இருக்கீங்க. அவருக்கு பிடிச்சது அவர் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க ஏங்க அவர் திட்டுறீங்க? அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களடா. ஐயோ தாத்தா, உனக்கு போய் சப்போர்ட் பண்ண மாதிரி என்ன போட்டு அடிக்க போறானுங்க. அப்ப கமெண்ட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பவே சொன்னனே அவசரப்படாதீங்கன்னு. போங்க போய் அடி வாங்கிட்டு போங்க. ஒரு பிள்ளையா சொல்றது கூட நினைச்சுக்கங்க. இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, வேணாம். இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. நீங்க என்ன எங்க இருந்து அந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? கண்டுபிடிக்கிறது ஓகே, எனக்கு ஏன்டா அனுப்புறீங்க? வியடான ரீல்ஸ் அனுப்ப சொன்னேன், ஓகே ஒத்துக்கிறேன். அதுக்கு நீ இவ்வளோ வியடாவா? சொன்னாலும் தப்பு, சொல்லட்டாலும் தப்பு. அவஸ்தைப்படுறா சாரி. இது ஃப்ரூட் இல்ல, வெஜிடபிள் தானே இது. இது பொண்டக்கா. கொள்ளலையா? பொண்டக்கா. இதுக்கு பேர் ஜோக்கா? அதெல்லாம் நாங்கள் பிக் பாஸ்லேயே பார்த்தாச்சு, இவங்க எவ்வளோ தமிழ் ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க அப்படின்ட்டு. எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. பட் இங்கே வந்து காமெடி அப்படின்னதும் டபுள் மீனிங் கூட இல்லை. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு போயிருங்க டப்படா அப்படின்ட்டு. அது யாரும் கண்டுக்க போகிறதில்ல. பட் தெரியாத மாதிரி இப்படியே ஒன்றுமே தெரியாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுகிறப்போ தான் காண்டாகுது. எனக்கு எரிச்சல் வருது. உடனே நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிருவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. தேவ், எனக்கு ஒரு வேலை செய்யணும், முடியுமா? நாளைக்கு நைட்டே செய்யணும், வீட்டில் வச்சு. முன்னாடி ஒரு அக்கா காட்டினல, அந்த அக்காவுக்கு நேரது போட்டி இதோ வந்துட்டார்ல. உங்களுக்கு நாளைக்கு நைட்டே செய்யணும், வீட்டில் வச்சு செய்யணும். சுடக்கூடாது, வெட்டணும். துடிக்கா வெட்டணும். எத்தனை துண்டா வெட்ட முடியுமோ அத்தனை துண்டா வெட்டணும்.
சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது. உங்களை பேசினாலே சிரிப்பு கோவப்பட பார்த்தாலே ஜோக்கர் இப்படி பேசுறாங்களே.